ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காரணமில்லாமல் இந்த வராகி அம்மா நான் உன்னை தேடி வரவில்லை. நீ நினைத்ததை நாளையே உனக்கு நடத்தி கொடுத்து, நீ இது நாள் வரை அடைந்திராத இன்பத்தையும் இது நாள் வரை பார்த்திராத சந்தோஷத்தையும் பெருமகிழ்ச்சியாக உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நித்தமும் நாட்கள் நகர்ந்து போய்க் கொண்டே இருக்கிறதே, எனக்கு நடக்க வேண்டியது எதுவும் பெரிதாக சிறப்பாக நடக்கவில்லையே என கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை இப்போது வெற்றிகரமாக முடித்து தரதான் போகிறேன். நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன் என்பதை மட்டும் நீ மறவாதே என் செல்லமே. எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் உனக்கு துணையாக நானும் நிற்கும் போது யாராலும் எதுவாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு நீ தைரியமாக இரு. நீ செய்வதையெல்லாம், எந்த செயலை செய்தாலும் சரி, எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் காரியங்களை எதிர்கொண்டாலும் சரி, நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய். நீ நினைப்பது நல்லபடியாய் நடக்கும். உன் அருகிலிருந்து அதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைத்தால் உடனே நான் உனக்காக ஓடிவந்து நிற்பேன். நீ நினைத்த செயல்கள் எல்லாம் விரைவில் என் ஆசீர்வாதத்தோடு நடக்கத்தான் போகிறது. சரியான நேரத்தில் நானே உன்னை கை தூக்கி விடுவேன் என் செல்லமே. இன்று மட்டுமல்ல, என்றென்றும், இந்த பிறவில் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா பிறவிகளிலும் யாரும் உனக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாத அளவிற்கு நானே உனக்கு பாதுகாப்பாய் நிற்கப் போகிறேன் என்று சொல்வதற்காக தான் இந்த பதிவை உனக்காகவே வெளியிட்டேன். இனிமேல் நீ கவலை கொள்ளாதே, எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும். இனி வரப்போகும் எல்லா பிறவிகளிலும் நீ முக்தி பெறப் போகிறாய். ஆம் என் செல்லமே, என் ஆசீர்வாதத்தை பெற்ற உன் வாழ்வில் இனி எந்த தடைகளோ தடங்கல்களோ வராது. உன் முன்னேற்றத்திற்கான எல்லா வேலைகளையும் எல்லா உதவிகளையும் இந்த வராகி அம்மா நானே செய்ய போகிறேன். இப்போது நீ ஆசைப்பட்டது நடக்காமல் தள்ளி போகிறதே என வருத்தப்பட்ட விஷயத்தை கூட உனக்காக நான் முடித்து தரதான் ஓடோடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன் முன்னேற்றத்திற்கு யாருடைய வடிவத்தில் வந்து எந்த விதத்தில் எல்லா காரியங்களையும் முடிக்கலாம் என நான் சிந்தித்து முடித்து விட்டேன். அதனால்தான் இப்போது உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படியும் செய்வதற்காக உன்னை ஆசீர்வதிக்க ஓடி வந்தேன். என்மேல் நம்பிக்கை வை. நான் எப்போதும் உன்னுடனேதான் இருக்கப் போகிறேன். உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது, முதுமை கூடிக்கொண்டே இருக்கிறது. இதை மட்டும் மறவாமல் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சீக்கிரம் செய்துவிடு. ஏனெனில் காலம் என்பது உன் கையில் இல்லை, காலத்தின் கைகளில் தானே நீ இருக்கிறாய். எதையுமே அப்புறம் பார்க்கலாம், நாளை செய்யலாம் என தள்ளி போடாமல், அலட்சியப்படுத்தாமல், அன்றன்று என்ன செய்ய வேண்டும் என யோசிக்கிறாயோ அதை சரியாய் முறையாய் செய்துவிடு. ஒரு நாளும் எந்த காரியமும் உன்னால் தாமதமானதாக இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ எந்த விஷயத்திற்காக வெளியில் போனாலும் சரி, எந்த காரியத்தில் களமிறங்கினாலும் சரி, நீ போகுமிடமெல்லாம் இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே தான் வருவேன். நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ செய்யும் வேலைகளை எல்லாம், நீ செல்லும் பாதைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக உனக்கேற்றாற் போல மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்ள வேண்டும்? என் மீது நம்பிக்கை வை. இந்த நம்பிக்கை ஒரு நாளுமே பொய்யாக போகாது. உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக நான் வந்து துணை நிற்பேன். என்னுடைய அன்பு குழந்தைகளையும், என்னை வணங்கும் பக்தி நிறைந்த என்னுடைய குழந்தைகளையும் ஒருபோதும் நான் நிலைகுலையவோ கஷ்டப்படும்படியோ விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து 1000 கரம் கொண்டு இந்த வராகி அம்மா நான் காப்பேன். யார் என்னை எப்போது வணங்கியிருந்தாலும் சரி, அதற்கு உரிய பலனை அவர்களுக்கு நான் கொடுத்தே தீருவேன். நீ கலங்காதே என் தங்கமே. எது சத்தியம் என நீ என்னிடம் வந்து கேட்டால் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? நீதான் என்று சொல்வேன். ஆம், உனக்குள் நீயே உண்மையையும் நேர்மையையும் பதியம் போட்டு வளர்த்து வைத்திருக்கிறாயே. நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என நம்பிக்கையோடு தானே என்னையும் வணங்குகிறாய். அப்படி இருக்கும்போது நீயும் ஒரு சக்தி தான். நீ இங்கே வீற்றிருப்பதே சத்தியம் என்கிற உண்மையின் காரணமாக தானே. நீ இந்த உண்மையுடன் பயணிக்காமல் வேறெங்கோ எதனையோ தேடி தேடி அலைவது எனக்கு வேடிக்கையாக இல்லை. உண்மையிலேயே உனக்குள் நிறைய ஆற்றல்களும் சக்தியும் திறமையும் இருக்கிறது. ஆனால் நீதான் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் வெளியே தேடிக்கொண்டே இருக்கிறாய். மற்றவர்கள் வந்து உதவி செய்வார்கள், மற்றவர்கள் வந்து நல்லது செய்வார்கள் என இன்னும் எத்தனை நாளைக்கு எதிர்பார்க்க போகிறாய்?
எல்லா நிலையிலும் உன்னை கைவிடாத கை இந்த உலகத்திலேயே இந்த வராகி அம்மாவின் கை மட்டும்தான் என்பதை மறவாதே. ஒரு அம்மா எப்போதாவது தன் பிள்ளைகளை தனியாக தவிக்க விடுவாளா? அல்லது தன் பிள்ளைகளுக்கு தேவையோ உதவியோ இருக்கும்போது கண்டும் காணாமல் கஷ்டப்படட்டும் என விட்டு விடுவாளா? இல்லைதானே? நானும் அப்படிதான் உனக்கு உதவி செய்ய உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். உன் வாழ்வில் கூடிய விரைவில் அற்புதங்கள் நிகழதான் போகிறது. நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்க முடியாது. ஆனால் இனி வாழப்போகும் வாழ்வில் எல்லா அம்சங்களும் கிடைக்கும்படி சந்தோஷமாய் நிம்மதியாய் நீ வாழும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. இனி என்ன நடக்கும் என்பதை நீதான் அறிய மாட்டாயே தவிர எல்லாவற்றையும் அறிந்த இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன். இதுநாள் வரை நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையை நீ சுலபமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். நீ ஒருபோதும் என்னாகுமோ ஏதாகுமோ என பயப்பட வேண்டாம். உனக்கான தெளிவாயும் புத்தியையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். யாராவது உன்னிடம் ஏதாவது கேள்வி கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்வது என உனக்கு தெரியவில்லை என்றால் எதையாவது உளறி வைக்காமல் தேவையில்லாத கேள்விகளுக்கும் தெரியாத கேள்விகளுக்கும் தெளிவான விடையாக மௌனத்தோடு இருந்துவிடு. மௌனம் என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காக்கும். எல்லா பிரச்சனைகளிலும் கூட உன்னை காக்கும். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் என்ன தெரியுமா? புன்னகை. ஆம் என் செல்லமே, மௌனத்தோடு நீ புன்னகை புரியும் போது அவர்கள் அதை எப்படிப்பட்ட பதிலாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வார்கள். அதுவும் உனக்கு ஒரு வகையில் சாதகமாக தான் இருக்கும் என்பதை மறவாமல் முடிந்த அளவிற்கு மௌனத்தோடும் புன்னகையோடுமே எப்போதும் பதில் சொல்லப்பார். உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டும்தானே. ஏனெனில் உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் உன்னை பற்றிய முழு விவரமும் தெரியும். நீ எதை எதற்காக செய்கிறாய், நல்ல எண்ணத்தோடு யோசிக்கிறாயா அல்லது கெட்ட எண்ணத்தோடு பேசுகிறாயா என எல்லாவற்றையும் அறிந்த உன் மனசாட்சி சில சமயங்களில் உன்னையும் கேள்வி கேட்கிறது தானே. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் நீயும் திணறுகிறாய் தானே. ஆக மொத்தத்தில் முதலில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் உன் மனசாட்சியை சமாதானம் செய்து நீயும் மனமும் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரி வேலைகளை செய்ய பாருங்கள். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. அமைந்ததை அழகாய் மாற்றிக்கொள்வதுதான் வாழ்க்கை. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பது போல நல்ல வாழ்க்கையும் அழகான வாழ்க்கையும் அமைவது கிடையாது. அமைந்த பிறகு அந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்தார் போலவும் உனக்கு ஏற்றார் போலவும் உன் குணத்திற்கு சரியானது போலவும் நீதான் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியை மட்டும் நீ செய்தால் போதும். உன்னுடைய நிகழ்காலத்தை காட்டிலும் உன்னுடைய வருங்காலம் என்பது மிகவும் அழகானதாக அற்புதமானதாக மாறிவிடும் என் செல்லமே. நீ எதற்கும் வருந்த வேண்டாம். மற்றவர்கள் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் ஏன் இப்படி சொல்கிறீர்கள், ஏன் இப்படி நினைக்கிறீர்கள் என நீ எதிர்கொண்டு எதிர்வாதம் செய்யவோ கேள்வி கேட்கவோ அவசியமில்லை. அவர்கள் விரும்பியபடி எண்ணிக்கொள்ளட்டும். நான் எப்படி, நான் யார் என்பது எனக்கு தெரியும் என நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு மிக பெரிய அளவில் யாருக்கும் பதில் சொல்லவோ விளக்கமளிக்கவோ அவசியமில்லை. உன் வாழ்க்கையையும் உன் வேலையையும் பொறுத்து கண்டு நீ போய்கொண்டே இரு என் செல்லமே. எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்க நான் உனக்கு துணையாய் நிற்பேன். நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான காரியங்களையும் முடித்து கொடுத்து பெருமகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன்.